வணக்கம். நான் ஒரு விவசாய குடும்பங்க. அப்பா சின்னதாக ஒரு மளிகை கடை வச்சுருந்தாரு. நான் காலேஜில் படித்து முடித்ததும் மாப்பிள்ளை பார்த்தாங்க. அப்போது புரோக்கர் மூலமாக ஒரு ஜாதகம் வந்துச்சு. ஜாதகம் பொருத்தமெல்லாம் இருந்துச்சு. என்னையெல்லாம் கேட்கவே இல்லைங்க. ஒரு நல்ல நாள் பார்த்து பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டாங்க. அப்போல்லாம் எங்கள் ஊரில் 12th முடித்தாவே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. நான் எங்கள் அம்மாயி வீட்டில் வளர்ந்ததுனால காலேஜ் வரைக்கும் படித்தேன்னா பாருங்களேன். அப்புறம் குறித்த நாளில் பொண்ணு பார்க்க வந்தாங்க. மாப்பிள்ளை நல்லா படிச்சிருந்தார். ஆனால் படிப்புக்கு தகுந்த வேலை இல்லைங்க. அது ஒன்றும் எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா எங்கள் அப்பா அவ்வளோ அதிகமாகலாம் பவுனு பணமெல்லாம் கொடுக்க மாட்டாங்கங்கிறதுனால. மாப்பிள்ளை ரொம்ப ஒல்லியாக கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தாருங்க. எனக்கு பிடிக்கல. நானும் ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பேன், கொஞ்சம் கலராக இருப்பேன்னு பாருங்களேன். இருந்தாலும் மாப்பிள்ளை கொஞ்சம் ஜெய்ஜாண்டிக்காக இருக்கணும்னு நினச்சேன். எல்லா பொண்ணுங்களும் அப்படி தானுங்க நினப்பாங்க. எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா நல்ல படித்த குடும்பம் அப்படின்னு நினச்சாரு. எங்கள் அம்மா எங்கிட்ட குடும்பம் நல்ல குடும்பம் அப்படி இப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினாங்க. எங்கள் அப்பா என்ன காரணம் ஏன் வேண்டாங்கிறான்னு கேட்டார். நான் அதுக்கு ஒன்றுமே சொல்லலைங்க. ஆனால் அப்போ எனக்கு நேரம் நல்லா இருக்க போய் தான் கடவுளை நினச்சிருக்கேன். ஆமாங்க, அதுக்கு முன்னாடியெல்லாம் எதுக்குமே சாமியை வேண்டுனதே இல்லை. அப்போ நான் சாமியை நினச்சேன். எங்கள் வீட்டில் மாடு எருமையெல்லாம் கட்டுவாங்க பார்த்தீங்களா, கட்டுத்தரைன்னு சொல்லுவாங்க. அங்கே நின்றுட்டு கடவுளேன்னு தாங்க வேண்டினேன். எந்த சாமியும் குறிப்பாலாம் சொல்லி வேண்டலைங்க. எனக்கு நல்ல வழி காண்பிக்கணும் அப்பா, எனக்கு நல்ல இடமா கிடைக்கணும் அப்படின்னு கண்ணை மூடிட்டு வேண்டினேங்க. அப்புறம் எல்லாம் மறந்துட்டேன். மாப்பிள்ளை வீட்டுக்கு சொல்லி விடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் எதுவும் சொல்லலை, எங்கள் அம்மா அப்பாவும் எதுவும் கேட்கலைங்க. எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அக்கா அப்பப்போ எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. பேசிகிட்ருக்கிறப்போ அவங்க என்ன கேட்டாங்கன்னா, உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. நான் எதுவுமே சொல்லலைங்க. ஆனால் என் முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிட்டாங்க. மாப்பிள்ளை தான் அப்படின்னு இழுத்தேன். உடனே அவங்க, மாப்பிள்ளைக்கு என்ன பையன் நல்ல பையனாக தெரிகிறாப்புல, மாப்பிள்ளையெல்லாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, நல்லா தான் இருக்காரு அப்படின்னு தோணுச்சுங்க. அப்புறம் எங்கள் அம்மா அப்பா கேட்டதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டேங்க. கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சுது. அப்புறம் பார்த்தா சம்பள குறைவுனாலும் சொத்து மற்றும் பணமெல்லாம் இருந்துச்சுங்க. மாப்பிள்ளை என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. மாமியார் மாமனாரும் நல்லவங்களாக இருந்தாங்க. அப்புறம் தாங்க நினச்சேன், ஒரு வேளை நாம் வேண்டாம்னு சொல்லியிருந்தா எங்கள் அப்பா கொஞ்சமாக தான் நகை பவுனெல்லாம் போடுறேன்னு சொல்லியிருந்தார் இல்லைங்களா. அதுக்கு எப்படி இடம் நம்மளுக்கு கிடச்சிருக்குமோ, எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்போமோன்னு நினச்சி பார்த்தேன். இதெல்லாம் கடவுளை நினச்சி மனசார வேண்டுனதுனால தான் பக்கத்து வீட்டு அக்கா மூலமாக நமக்கு நல்ல வழி காமிச்சிருக்கிறாரு அப்படின்னு நினச்சேங்க. உண்மையாக சொல்கிறேங்க, அந்த பக்கத்து வீட்டு அக்கா மட்டும் சொல்லலைன்னா என் மனசு மாறி இருக்காது. எனக்கு இந்த மாப்பிள்ளை கிடச்சிருக்க மாட்டார். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கடவுளை மனதார நினைக்கணும். நிச்சயமாக கடவுள் நமக்கு நல்ல வழி காட்டுவாருங்க. அப்படி எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் கடவுளை நினைக்க மறந்துட்டோம்னா அதுதான் நமக்கு கெட்ட நேரம்னு பாருங்களேன். அதனால் கோயிலுக்கு போகணும், தீபம் போடணும், விரதம் இருக்கணுங்கிறதெல்லாம் அடுத்த பட்சம்தாங்க. கடவுளை மனசார நினச்சோம்னா எந்த சூழ்நிலையிலையும் நம்ம காப்பாற்றுவாருங்க. நன்றி.